நான் உங்கள் சாவித்திரி கோவிந்தராஜன். பாவைக்குட் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுத்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாரும் ஆரோக்கியமாக ஆனந்தமாக இருக்கணும்னு சொல்லி நான் மனப்பூர்வமாக வேண்டிக்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு. பாவைக்குட் சார்பாக உங்கள் குடும்பத்தினர் அனைவருக்கும் என் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த வருஷம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லட்சியத்தை பார்த்து ஓடிட்டு இருக்கிறோம். அப்போ அந்த லட்சியத்தில் எல்லாருக்கும் வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் மனப்பூர்வமாக வாழ்த்துக்கிறேன். நம்ம என்ன ரெசிபி பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கல் தான் செய்ய போகிறோம். சக்கரை பொங்கல் வந்து நம்ம குக்கரில் செய்கிறோம். அது எப்படி செய்யலாம் என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த சக்கரை பொங்கலுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் நான் சேர்த்துறேன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், இப்போ இதுக்கு வந்து நம்ம பச்சரிசி வந்து 200 கிராம் எடுத்துருக்குறோம். அதே அளவுக்கு வெல்லம் வந்து நம்ம வந்து ஒரு 200 கிராம் எடுத்துருக்குறோம். அப்புறம் முந்திரி பருப்பு பார்த்திங்கன்னா ஒரு 10-20 முந்திரி பருப்பு எடுத்துருக்குறேன், உடச்ச பருப்பு. திராட்சைப்பழம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன். அப்புறம் பார்த்திங்கன்னா இது கூட இந்த பச்சரிசி கூட 1 டேபிள் ஸ்பூன் நம்ம ஜவ்வரிசி சேர்த்து வேக வைப்போம். அதனால வந்து ஜவ்வரிசி 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். பாசிப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதையும் நம்ம என்ன பண்ணணும்னா நல்ல மணம் வர்ற வரைக்கும் வறுத்து இந்த குக்கரில் வேக வச்சுக்கணும். நம்ம அரிசி கொஞ்சம் ஜவ்வரிசி எல்லாம் வேக வைக்கிறோம்ல, அது கூடயே இந்த பாசிப்பருப்பையும் போட்டு ஒரு 4 விசிலுக்கு வேக வச்சு நல்லா குழஞ்சிரும் சாப்பாடு. அந்த குழஞ்ச பின்னாடி குழையிற வரைக்கும் 4 விசில் 5 விசிலுக்கு விட்டு நம்ம எடுத்துக்கணும். அப்புறம் இதெல்லாம் வறுக்கிறதுக்கு நம்ம திராட்சை முந்திரி வறுக்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக ஏலக்காய் பொடி எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோ தாங்க. பாருங்கள், இப்போ இந்த 3 பொருளும் நம்ம நல்லா கழுவி குக்கரில் சேர்த்தியாச்சு. 4 சம தண்ணியும் சேர்த்தியாச்சு. இது கூட வந்து நம்ம கொஞ்சம் என்ன பண்ணணும்னா கொஞ்சமாக ஒரு பிஞ்சு சால்ட் சேர்த்துக்கலாம். சால்ட் ஒரு பிஞ்சு சேர்த்துட்டு நம்ம இதை வந்து குக்கர் அடுப்பில் வச்சு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு 6 விசில் விட்டு தான் எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம அரிசி நல்லா குழஞ்சா தான் நல்லாயிருக்கும். அப்படிங்கிறனால 6 விசில் விட்டேன். பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்துருக்குது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, இன்னைக்கு சர்க்கரை இருக்கு இல்லைங்களா, இதை வந்து நம்ம வந்து ஒரு கம்பி பதத்துக்கு நம்ம எடுக்கணும். இது நல்லா கரைச்சி ஒரு கம்பி பதம் வரணும். இதுக்கு வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். சும்மா இது மூழ்கிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி இருந்தால் போதும், அவ்வளோதாங்க. இந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சி ஒரு கம்பி பதத்துக்கு வரும். அப்போ எடுத்துக்கலாம் நம்ம. பார்த்தீங்களா, லேசாக பிசுக்கு ஒரு கம்பி வந்துச்சு பார்த்தீங்க. இப்போ நம்ம வந்து வேக வச்சு எடுத்துருக்குறோம் இல்லைங்களா இந்த பச்சரிசி, அது வந்து நல்ல கரண்டியில் மசிச்சு விட்டுறணும். இப்போ ரொம்ப நல்லா வெந்து குழஞ்சிருக்குது. இப்போ வந்து இந்த நம்ம சக்கரை பாகு இது ஊற்றணும். இந்த பொங்கலில் ஊற்றிக்கலாம் நம்ம. இப்போ பாருங்கள், இந்த சக்கரை பாகு வந்து நம்ம இதில் சேர்த்துட்டு இந்த குக்கரில் சேர்த்து நம்ம 2 நல்லா மிக்ஸ் பண்ணணும். குக்கர் அடுப்பில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். அடுப்பில் வந்து நம்ம இந்த திராட்சை முந்திரியெல்லாம் இதில் தாளித்து போட்டலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெய் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம்ல. பொங்கலுக்கெல்லாம் நிறைய நெய் ஊற்றினா ரொம்ப நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதுக்கு அளவெல்லாம் வேண்டியதில்லை. ஆனால் நான் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். நெய் காய்ச்சது இதில் முந்திரி சேர்த்தியாச்சு. முந்திரி ப்ரௌன் கலராக வந்ததும் இந்த நம்ம திராட்சை சேர்த்துக்கலாம். இதில் திராட்சை நல்லா உப்பி வரும். அப்புறம் எடுத்து நம்ம பொங்கலில் சேர்த்துக்கலாம். சக்கரை பொங்கலுக்கெல்லாம் பார்த்தீங்களா நெய் சொட்ட சக்கரை பொங்கல் செய்யணுங்க. அதுதான் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சரி, இப்போ முந்திரி பருப்பு உப்பிடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம பொங்கலில் சேர்த்துக்கலாம். திராட்சை முந்திரியும் நம்ம இது கூட சேர்த்தியாச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஏலக்காய் இருக்குது இல்லைங்களா, கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஏலக்காய் ஜாஸ்தி சேர்க்கலாம்னா நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம பால் காய்ச்சி ஒரு கம்பி பதத்தில் எடுத்து செய்கிறதுனால இது ரொம்ப நல்லா டேஸ்ட் இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க. வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள்,
சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி ஒரு கம்பி பதத்தில் காய்ச்சி பொங்கலில் ஊற்றி செஞ்சு பாருங்கள். அது ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு அந்த கம்பி பதம் எடுக்க தெரியலன்னா நான் காய்ச்சும் போதே நல்லா பிசு பிசுன்னு வரும் இல்லைங்களா, அந்த டைமில் எடுத்து கூட நீங்கள் பொங்கலில் ஊற்றி செஞ்சுக்கலாம். இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.